வாங்க வாங்க. வாட் a pleasant surprise. ஆத்த தேடி வந்திருக்கீள். உள்ள வாங்கோ. ஒன்றும் இல்லை. இல்லை, இவரை ஏற்கனவே எனக்கு தெரியும்ல. பேரிச்சம்பழம் வாங்கணும்னு வந்திருந்தார். ஏன் தயங்குறேள்? உள்ள வாங்கோ. இன்னைக்கு எங்க ஆத்துல ஒரு விசேஷம். நல்ல டைமா தான் வந்திருக்கீள். வாங்க வாங்க வாங்க. இல்லை, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. உள்ள போ, உள்ள போ. அப்பம்மா உள்ள போயிட்டாங்கண்ணே. போயிட்டாங்களா? உட்காருங்க. வாங்க பாரு, உட்காருங்க. பாரு வா. யார் வந்திருக்கான்னு பாரு. மாப்பிள்ளை அழிச்சுன்னு வரலையா? அவரு அக்கா ஒன்னும் புரியாம பேசாத. இவ ஒன்னும் பொண்ணு பார்க்க வந்திருக்கிற சம்மந்தி இல்லை. அவர் ஒரு பேரிச்சம்பழ வியாபாரி. நமக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பேரிச்சம்பழம் மத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணாரு பாருங்க. அவராக்கும் ரொம்ப நல்ல மனுஷன். வாங்க வாங்க. மாப்பிள்ள வாங்கோ, உள்ள வாங்கோ. மிஸ்டர் ஆண்டியப்பன், இவர்தான் எங்க அதுக்கு வருங்கால மாப்பிள்ளை. ராகவச்சேரி மாமா, இவர்தான் மாப்பிள்ளை. நமஸ்காரம். வணக்கம். என்ன மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மாவை கூட்டின்னு வரலையா? நான் கிளம்புறேங்க. இல்ல நில்லுல இருங்கோ. எதுக்காக எங்காத்து மாப்பிள்ளையோட கையை நீங்க பிடிச்சி இழுக்கிறீள்? இருங்க. மகேஷ் என்னுடைய பையன். என்ன விளையாடுறல நீங்க? மகேஷ் பிராமணன். ஏன் பிராமணன் இல்லல? உங்க பொண்ணு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. இந்த ஜாதி மதம்னு பேச்சு கல்யாணத்தை நிப்பாட்டி போடாதீங்க. சும்மாரியா வாய முடியும். நாங்க ஆச்சாரமான குடும்பம். முதல்ல வெளியில போங்க. ஏ குண்டூஸ், வாய மூடு. அவங்களாம் நான் கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது மகேஷோட தான். எதுவா இருந்தாலும் இப்பயே பேசி முடிச்சுக்கோங்க. அவங்கள அவமானப்படுத்துற வேலைலாம் வேண்டாம். துப்பு பிடிச்ச கழுத. ஒன்னு கொன்னு புரண்டி கழுத. இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள மருமகன்னு சொல்லிட்டு இருக்க. வெக்கமால வரக்கு. நான் ஏம்ல வெக்கப்படணும்? பெத்த மவளை கையை நீட்டி அடிக்கிற நீ நாமல வெக்கப்படணும். எங்க ஒரு பிரம்மஹத்தி பேச்ச கேட்டுண்டு சுத்தமான பிராமண ஆத்துல வந்து பொண்ணு கேக்குறீளே, இது நியாயமா உங்களுக்கு? வெளியில போங்க. இப்படி ரசாபாசம் பண்றதெல்லாம் நன்னா இல்ல. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க. மாமா, எதுக்கு நீங்க இவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளா போறான். மரியாதை வெளிய போயா. அப்பா கொஞ்சம் இருங்கோ. இது பாருங்க, அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். இந்த மாதிரி கத்தினார்னா அப்புறம் ஏதாவது உடம்புக்கு வந்துரும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாங்க மகேஷ், இன்னைக்கு சொல்றேன்ல, என்னைக்கு இருந்தாலும் நீ தாம்ல என் வீட்டு மருமக. வெக்கம் சூடு சரணம் எதுவும் இல்ல. மீசை வேற எடுத்துட்டு வந்து நிக்கிறார். வாங்க. நாம என்ன தீண்ட தகராவனால? நாம வெளியில போனதும் அவங்க என்ன வீட்டு கூடத்தை கழுவி விடுவாங்களால? இல்ல, கோயில் கைங்கரியத்துக்கு என் முன்னாடி வந்து நின்னப்ப இந்த ஆண்டியப்ப ஜாதி மதத்தை பார்க்கல. அப்பா, பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்கப்பா. அவங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. நாம போனது அவங்களோட வீட்டுக்கு, நாம பார்த்தது அவங்களோட பொண்ணு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அவரோட இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற ராதாவையோ கீதாவையோ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிறவங்க வந்து கேட்டாங்கன்னா தகுதி தராதரம் பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டோம்ல. நான் பார்க்க மாட்டோம்ல. எனக்கு ஜாதி விட மனுஷனால முக்கியம். இது எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? என் வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்றேன் மாமா. தாங்கல மாமா. விஸ்காம் படிக்க வச்ச, எதை எப்படி பண்றதுன்னு விவரம் புரிஞ்சுண்டா. ஜேர்னலிசம் படிக்க வச்ச, யாரை எப்படி மடக்கிறதுன்னு தெரிஞ்சுண்டா. அந்த ஆளுக்கு அவங்க அண்ணன் மேல என்ன பிரச்சனையோ தெரியல, நல்ல நேரம் பார்த்து நம்மளை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டான். நல்லா கூலா எல்லா வேலையும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். பாத்தீங்கல்ல? நம்ம வாழ்லையே ஒரு நல்ல இடமா பார்த்து சீக்கிரமா சட்டு புட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வேலையை பாரு. ரெண்டாவது, மகேஷுக்கும் அந்த பையன் மேல ரொம்ப விருப்பம் இருக்கும் இல்லையோ? பொண்ணும் பையனும் மேஜர், பொண்ணு மீடியால வேற இருக்கா. என்ன சொல்றேன் மாமா? எங்க பொண்ணு அவனோட அதை விட்டு ஓடி போயிடுவான்னு சொல்றேளா? நான் அப்படி சொல்ல வரல மாதவா. பொதுவா லோகத்துல நடக்கிறது தான் சொன்னேன். எங்க இடத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த க்ஷணம் நானும் எங்க அக்காவும் பிராணனை விட்டுடுவோம். உயிரை விட்டா பிரச்சனை எல்லாம் தன்னால தீந்துருமா? அப்புறம் என்னதான் பண்றது மாமா? பேசாம உடனே அவளை வேலையை விட சொல்லு. வெளியில போகாம இருந்தான்னா மனசு அலபாயாது.